நிலாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவள் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கா? ஐஷு அவள் டாக்டரா, அதனால தான் அவளை அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? அவங்க வீட்டில் இருக்கவங்க ஜாலரா அடித்தா கூட பரவாயில்ல, இப்போ வந்து அவங்க அர்ஜுன் கிருத்திகா அண்ணிலாம் இவங்கெல்லாம் எதுக்கு அவங்க போய் ஜாலரா அடிக்கிறாங்க? சி, அர்ஜுன் என்கிட்ட இருந்து நிலா பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன இங்கே 3 பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, தூங்கலையா? ஐஷு என்னம்மா ஆச்சு, தூங்க வரலையாம்மா நீ? மம்மி ப்ளீஸ் இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. பூஜா, அவந்திகா, என்ன இவ்வளோ நேரம் ஆயோ நீங்கள் தூங்க போல, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அத்தை தூக்கம் வரல அத்தை, அது வேற இல்லாமல் ஐஷு இங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தாளா, அதனால தான் நாங்களும் இங்கே வந்துட்டோம். என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கா ஐஷு? அது ஒன்றும் இல்லை அத்தை, நிலான்னு ஒருத்தி இருக்கால, அவள் நம்ம ஐஷுவை ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ? ஆமாத்த, அவள் கூட சேர்ந்துட்டு கிருத்திகாக்காவும் அர்ஜுனன் அவங்க கூட ரொம்ப பண்ணுறாங்க, ஐஷுவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவள் கோவமாக இருக்கா. நாங்களும் சமாதானப்படுத்திட்டு தான் இருக்கோம், ஆனாலும் அவளுக்கு கோவம் குறையில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சரி, 2 பேரும் எந்திரிச்சு போய் படுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். அவந்திகா, நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பணும், உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ இருக்காமே காலேஜில்? ஆமாம் அத்தை, நாளைக்கு நான் போகணும். சரி, இதில் போய் படுப்போ. பூஜா நீயும் கிளம்பு. சரிங்க அத்தை. ஐஷு குட் நைட். போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கால, நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஐஷுமா ஏன்டா அப்படி இருக்க? என்ன மம்மி, அந்த நிலாவை அப்படியே தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மம்மி. சரி, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த கிருத்திகா அண்ணியும் அர்ஜுனுக்கும் என்னாச்சு? இவங்க 2 பேரும் ஓவராஜ் ஆடுறா தட்டுறாங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பத்தாததுக்கு இந்த அறிவண்ணி வேற எல்லாம் சேர்ந்துட்டு என்னை வெறுப்பேத்துறாங்க தெரியுமா? இங்கே பாரு ஐஷு, மம்மி சொல்கிறது கேளு. உனக்கு நிலாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, அவகிட்ட பேசுறத கட் பண்ணிக்கோ. நீயா வாலண்டியாக போய் அவகிட்ட சண்டை இழுக்காத. மம்மி, எனக்கு அவளை பார்த்தாலே திட்டணும் போல தான் தோணுது, ஏன் ஓங்கி அடிச்சிடலாம் போல கூட இருக்கு. அந்த தப்பெல்லாம் எப்பயாச்சும் செஞ்சுட்ட நம்ம இந்த வீட்டிலே இருக்க முடியாது. என்ன மம்மி சொல்கிற? இங்கே இருக்கவங்க உங்கள் அப்பாவுக்கு பெரியம்மா பெரியப்பா தான், ஆனாலும் உங்கள் அப்பாவை சொந்த பையன் மாதிரி தான் வளர்த்தாங்க. யாரு? இங்கே இருக்க தாத்தாவை தானே சொல்கிற? உங்கள் அப்பாவோட சொந்த அப்பா அம்மா, அதாச்சும் எங்கள் சொந்த மாமனார் மாமியார். உங்கள் அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவரை தூக்கி வளர்த்தது எல்லாமே இந்த தாத்தாவும் பாட்டியும் தான். என்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே இவங்க தான். நானும் சொந்த மாமனாரை தான் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் அப்பாவை என்றைக்குமே அவங்க பிரித்து பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் எனக்கு தெரியுமே மம்மி. தெரியும் தான் ஐஷு, உனக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். என்னதான் சொந்த பிள்ளையாக வளர்த்தாலும் இந்த அரண்மனையில் உங்கள் அப்பாவுக்கு பங்குலாம் கிடையாது. ஆனால் அவங்க இது வரைக்கும் அப்படிலாம் நடந்துக்கிட்டதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம ஒழுங்காக நடந்துக்கிறதுனால தான் அவங்களும் நம்மளை பாசமாக பார்த்துக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஏடா கூடம் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதே நம்மளை விலக்கி வச்சுருவாங்க. ஆனாலும் டேடிக்கு கூட பிறந்த தங்கச்சி தானே அர்ஜுனோட அம்மா, அவங்கள விட நம்மளுக்கு தானே அத்தை ரொம்ப சொந்தம். அப்புறம் ஏன் அத்தை அவங்கள தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் உங்கள் அத்தை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. சொத்து இருக்குல்ல, அதுக்காக தான் அவங்க கூட வேலை செஞ்சு அவங்க கூடயே ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருக்கா பாரு. உங்கள் அத்தைலாம் தெளிவானவ தான், நம்ம தான் பேக்குங்க. அவளோட ஆசை என்ன தெரியுமா? அர்ஜுன் கிருத்திகா இவங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் நிலாவையோ இல்லை நிரஞ்சனையோ கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது தான். இதை உங்கள் அப்பா ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் தான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. அத்தைக்கு மட்டும் என்ன சொத்துல குறைவாவா இருக்கு? ஆசை யாரை விட்டுச்சு? பணம் அதிகமாக கொட்ட கொட்ட ஆசை அதிகமாகிட்டு தான் வரும். இப்போ நம்மளையே எடுத்துக்க, நம்மக்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம என்ன வேணான்னா சொல்லுவோம், வாங்கிப்போம் தானே? அதே மாதிரி தான் உங்கள் அத்தையும். இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு மம்மி. அர்ஜுனை எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அர்ஜுன் என்னை மதிக்க கூட மாட்டுறாரு. அவர் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் மம்மி. எனக்கு இந்த பணம் காசெல்லாம் தேவையில்லை, அர்ஜுன் மட்டும் இருந்தாலே போதும். நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? அர்ஜுனை கல்யாணம் பண்ணாதான் உங்கள் அத்தை சொத்துல பாதியாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் கிருத்திகாவே உங்கள் அண்ணனுங்களுக்கு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக போயிட்டா. அர்ஜுனெல்லாம் விட்டுற மாட்டேம்மா, எப்படியாச்சும் உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு முதல்ல என்ன அர்ஜுனுக்கு பிடிக்கணும்ல. அந்த நிலா கிட்ட பேசுகிற அளவுக்கு கூட அர்ஜுன் என்கிட்ட பேச மாட்டாரு தெரியுமா? நீ ஏன் அர்ஜுனுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிற? பின்ன என்ன மம்மி, என்னை விட்டுட்டு அங்கே போய் பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராது? காலையில் எப்படி உட்காந்து இருந்தாரு தெரியுமா? அவள் பக்கத்தில் போய் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. அதனால தான் கண்டபடி பேசிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு ஐஷுமா, பொறுமை ரொம்ப முக்கியம். நீ பொறுமையாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். இப்போ என்ன, அர்ஜுன் உன் மேலே கோவப்படுறாரு அவ்வளோதானே? நான் போய் அர்ஜுன் கிட்ட பேசுகிறேன், நீ போய் படுப்போ. நீ பேசுனா அர்ஜுன் என்கிட்ட வந்து நல்லா பேசுவாரா? பேசுவாமா, அவன் ரொம்ப நல்ல பையன். நீ போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். சரி மம்மி.
ஏன் இப்படிலாம் பண்றா இந்த ஐஷு? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நிலா கிட்ட இப்படியா நடந்துப்பா? அர்ஜுன், அர்ஜுன், உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. அர்ஜுன். வாங்க அத்தை, வந்து உட்காருங்க வாங்க. என்னப்பா அர்ஜுன், சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் அத்தை. என்ன அத்தை, உங்களை வெளியிலே ஆளே காணோம்? எனக்கு முட்டி வலிப்பா. நான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அங்கே இருக்கும்போது. இங்கே வந்து என்னால் நடக்க முடியல, அதான் ரூம்குள்ளே இருந்தேன். வந்து 2-3 நாள் ஆயிடுச்சா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நான் வந்திருக்கேன், நீயும் வந்து பார்க்கலையேண்ணே. வந்திருப்பேன் அத்தை, நாளைக்கு வரலாம் தான் இருந்தேன். சரிப்பா, எப்படி இருக்க? எப்படி போகுது லைஃப்லாம்? நல்லா தான் அத்தை போயிட்டு இருக்கு. சரிப்பா அர்ஜுன், உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஃப்ரீயாக இருக்கியா? இப்போ பேசலாமா? சொல்லுங்க அத்தை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அர்ஜுன், ஏன்பா நீ ஐஷுவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறியா? அவள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? அழுதுகிட்டே இருக்கா. அத்தை, ஐஷு பண்றது ரொம்ப தப்பு அத்தை. ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசுறா எல்லாரையும். இந்த பழக்கம்லாம் எனக்கு பிடிக்கல அத்தை, அதனால தான் நான் அவகிட்ட பேசுறது இல்லை. இதெல்லாம் நீ தனியாக பார்த்து பேசி புரிய வைக்கணும்ப்பா. எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் அவளுக்கு இன்சல்ட்டிங்காக ஆகாதா? வயசு பொண்ணுலப்பா, அவளுக்கு அசிங்கமாக இருக்காதா? அத்தை, அவ எல்லாரையும் டேமேஜ் பண்ணி பேசும்போது நம்ம அமைதியா இருந்தோம்னா அது ரொம்ப தப்பாயிடும் அத்தை. குறிப்பா நிலாவை எப்படிலாம் பேசுறா தெரியுமா அத்தை ஐஷு? நிலாவோட பாட்டி தாத்தா கேட்டாலோ அவங்க அப்பா அம்மா கேட்டாலோ அவ்வளோதான். புரியுதுப்பா, நான் ஐஷுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன். இனிமே அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ ஐஷு கிட்ட பேசாததான்ப்பா அவளுக்கு வருத்தமே. அந்த கோவத்தை தான் எல்லார் மேலேயும் காட்டுறா. அத்தை, நான் அவகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். அவ தான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் எனக்கு அவகிட்ட பேச இஷ்டம் இல்லை. நீ ஏன் இப்படி சொல்லிட்டா என்னப்பா அது? நிலா வந்து உனக்கு ஒன்று விட்ட மாமா பொண்ணு தான். ஆனால் ஐஷு அப்படி கிடையாது, உன்னோட சொந்த மாமா பொண்ணு, தாய் மாமா பொண்ணுப்பா ஐஷு உனக்கு. நீ ஐஷுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அவள் மேலே தப்பு இருந்தா அவகிட்ட தனியாக பேசியிருக்கணும். அதுக்காக நிலாவை அவ டேமேஜ் பண்ணி பேசலாமா அத்தை? உனக்கு நிலா பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா அத்தையே இப்படி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நிலாக்கு இந்த பணக்கார திமிருன்றது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அத்தை, தேவையில்லாம நிலா பத்தி தப்பா பேசாதீங்க. நான் பழகுன வரைக்கும் அவ அப்படிலாம் கிடையாது. என்ன அர்ஜுன், நிலாவை ஒரு 4-5 நாளாக பார்த்துட்டு இருப்பியா? அவ்வளோதானே. அவளை நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னோட சொந்த ஊர் இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே எங்கள் ஊர் வந்துடும். நான் எப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேனோ அப்போல்லாம் நான் இங்கே வந்துட்டு தான் போவேன். நாங்கள் வந்தோன்னா நிலா உள்ளே வாங்கன்னு கூட சொல்ல மாட்டா தெரியுமா? நான் வருவேன், சைலண்ட்டாக சிரிச்சுட்டே ஏண்டு உள்ளே போயிடுவா, அவ்வளோதான். அவளுக்கு மரியாதை கூட தெரியாதுப்பா. என்னத்த சொல்கிறீங்க? ஆமாப்பா, இங்கே இருக்க சொத்து எல்லாமே நிலா பேர்லேயும் நிரஞ்சன் பேர்லேயும் தான் இருக்குது. அந்த திமிரு 2 பேர்கிட்டையுமே இருக்குது. நம்மளெல்லாம் எப்பவுமே ஒரு படி கீழே தான்ப்பா பார்ப்பாங்க. அவ்வளோ ஏன் இந்த வீட்டில் வேலை செய்கிறான் மணி, இத்தனை வருஷமாக வேலை செய்கிறான்ல, அவனுக்கு ஒரு நல்ல வீடு கூட கட்டி கொடுக்க முடியல இவங்களால. ஆனால் அவருக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமே. எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வாங்க, அதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50,000 செலவு பண்ணியிருப்பாங்களா? தாலி எடுத்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன். பொண்ணு கழுத்தில் ஒரு துளி தங்கம் இல்லை தெரியுமா? ஏன், இவங்க நல்லா வசதியாக தானே இருக்காங்க. இவங்க வீட்டில் வேலை செய்கிறவன் தானே மணி. ஏன் 1 சவரமோ 2 சவரமோ அந்த பொண்ணு கழுத்தில் போடுறது? இவங்க எல்லாரும் இப்படி தான், நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுன். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தான் தெரிவாங்க, கூட இருக்க எனக்கு தான் தெரியும் இவங்க எப்படின்னு. ஐஷு படப்படன்னு பேசிடுவா, ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. நிலா அப்படி கிடையாது, வெளிப்படையாக பேச மாட்டா, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வஞ்சகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிலாவுக்கு பழி வாங்குற எண்ணம்லாம் நிறைய இருக்குது தெரியுமா அர்ஜுன்? நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோன்னா என்னைக்காச்சும் நம்மளை சொல்லி காட்டுவா, நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்களேன்னு. இதை நான் நிறைய டைம் நிலா கிட்ட அனுபவிச்சிருக்கேன். வயசில் பெரியவங்கன்னு கூட மதிக்க மாட்டா. இவ்வளோ ஏன்பா, நான் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்கல தெரியுமா? இதே சொந்த சித்தப்பா பொண்டாட்டியாக இருந்தால் வந்து பார்த்துருப்பா. 1000 தான் இருந்தாலும் நாங்கள் ஒன்று விட்ட சொந்தம் தானே. என்னத்த இப்படி சொல்கிறீங்க? உனக்கு ஒன்று தெரியுமா அர்ஜுன்? நிலாவோட சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். நிலாவோட அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பி. அவருக்கு கெட்ட பழக்கம்லாம் நிறைய இருந்தது. குடிப்பார், சிகரெட் பிடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த வீட்டில் ஒருத்தர் கூட அவரை என்ன ஏதுன்னு கண்டுக்கவே இல்லை. கடைசியில் அவர் தூக்கு போட்டு இறந்துட்டாரு. என்னத்த சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவர் தூக்கு போட்டு இறந்துட்டாரு. ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்களாம் என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க? தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவங்களுக்கு அசிங்கமாயிருச்சுன்னு நிலாவோட அப்பாவும் நிலாவோட தாத்தாவும் சேர்ந்து தான் அவரை கொலை பண்ணி தூக்கில் மாட்டி விட்டாங்க. அப்படி தான் பேசிக்கிறாங்க. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம் அர்ஜுன், தேவையில்லாமல் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இந்த அரண்மனையில் இருக்கவங்கெல்லாம். கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன்.
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் இந்த ஊருக்காக வந்திருந்தேன். அப்போ எனக்கு கல்யாண நாள். இவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நிலாவை ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் கட்டி போட்டு அடித்தாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவன் விஷம் குடித்து செத்து போயிட்டான். இப்போ அவன் குடும்பம் அனாதையாக நிற்கிது. ஆனால் இவங்க மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்யக்கூட இல்லை. அத்தை, அப்போ நிலா எதுவும் சொல்லலையா அத்தை? அவன் தெரியாமல் இடிச்சிட்டான்ப்பா. அதை இந்த நிலா பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு, அவன் தெரிஞ்சே இடிச்சிருந்தாலும் உயிர் போயிடுச்சே, அதுக்கு இவ தானே காரணம். இவன் நினச்சிருந்தா அவனை காப்பாற்றிருக்கலாம்ல. ஊர் முன்னாடி வச்சு அந்த வயசு பையனை அசிங்கப்படுத்திட்டா. அவனுக்கு 2 சின்ன சின்ன குழந்தைங்க தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், நிலா கிட்ட எதுக்கும் உஷாராக பேசு. சரிங்க அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நிலா கிட்ட பேசுறதுக்கே பயமா தான் இருக்கு. பேசுப்பா, பேசாமலாம் இருந்துடாத. நீ பேசாமல் இருந்துட்டேன்னு நினச்சிக்கோ, ஐஷுவும் நாங்களும் தான் உனக்கு சொல்லி கொடுத்தோன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களாம் நினச்சிப்பாங்க. பேசு, அளவோட வச்சுக்கோ, அவ்வளோதான். நிலா பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டா. அவளுக்கு நல்ல மனசெல்லாம் கிடையாது. பணம் இருக்க திமிரு, அவ்வளோதான். நீங்க சொல்லலைன்னா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இனிமே நான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். ஐஷு கிட்ட தயவு செஞ்சு பேசுப்பா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசிடுன்னு. அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அத்தை, நான் ஐஷு கிட்ட கண்டிப்பா பேசுவேன். நீங்க போங்க. என்ன அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒரு வேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? உண்மையா தான் இருக்கும். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரோம். ஆனா இவங்க ஊரே இதுதான் சொல்றாங்க. அதனால இது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அத்தை எதுக்கு தேவையில்லாம நிலா மேல போய் சொல்லணும்? இனிமே நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். ஹலோ, சொல்லுங்கப்பா. ஏய் சித்தப்பாவா? ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. அப்பா சொல்லுங்க, கேக்குதா? கேக்குது அருண். நீ எப்படி இருக்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? விக்னேஷ் எல்லாம் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா. விக்னேஷ் என் பக்கத்துல தான் இருக்கான். என்னடா போனதுல இருந்து அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்லப்பா, நாங்களே பண்ணோம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இங்க கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதான். அங்க என்னடா ஒர்க் இருக்க போகுது உங்களுக்கு? ஊரை சுத்திட்டு இருப்பீங்க, அதானே சொல்ற? ஆமாப்பா, சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். டேய், அந்த அரண்மனைக்கு பின்னால இருக்கிற வீட்டு பக்கம் போயிடாதீங்க, சரியா? அப்பா, அதுதான் 1000 தடவை சொல்லிட்டீங்களே, நாங்க ஏன் அங்க போக போறோம்? சரிப்பா, நீங்க எப்போ வர போறீங்க? வரேன்டா, இங்க வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நாளைக்கு அவந்திக்கு அவ அனுப்பி வைங்கன்னா, அவளுக்கு ஏதோ கிளாஸ் இருக்குதான். சரிங்கப்பா, பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறோம். சரிடா. அங்க ராகவன் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? பா, அவங்க எல்லாம் ஜாலியா தான்ப்பா இருக்காங்க. எவ்வளவு சொத்து தெரியுமா? இங்க வந்து பார்த்தாதான்ப்பா தெரியுது. அது மட்டும் இல்ல, அவங்க பொண்ணு நிலா இருக்கா பாருங்க, அவ பேர்ல தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கான். நிரஞ்சன், நிலா, இவங்க 2 பேர் தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு போல. அதுக்குதான் அப்பா என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீ இல்ல விக்கி, 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் நிலாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற. சித்தப்பா, என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். விக்னேஷ், நிலா உங்களுக்கு முறை பொண்ணு தான்டா, பிரச்சனை இல்ல. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கடா, சொத்து நம்மளுக்கு வந்துடும்ல. அப்புறம் என்ன, நானும் எங்க அண்ணனும் பங்கு போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். நிலா இதுக்கு ஒத்துக்கணும்ல? ஒத்துக்கலன்னா பொண்ணை தூக்கிட வேண்டியதான், வேற என்ன பண்றது? நான் ஒண்ணு சொல்றேன், 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. சொத்து இல்லாத மனுஷன் செத்ததுக்கு சமம், பணம் இல்லாத மனுஷன் பணத்துக்கு சமம். ஆக மொத்தத்துல பணம் இருந்தா மட்டும்தான் எல்லாருமே மதிப்பாங்க. பணம் தாண்டா இந்த உலகத்துல முக்கியமான விஷயமே. அதை வச்சுதான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு கூட எடை போடுவாங்க, தெரியுமா? நம்ம 1000 தப்பு பண்ணாலும் பணம் இருந்ததுன்னா நம்ம நல்லவன், நம்ம தப்பே பண்ணனாலும் பணம் இல்லைன்னா நம்ம கெட்டவன், அவ்வளவுதான். சித்தப்பா, அப்போ நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றீங்களா? ஆமாண்டா, 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றேன். முதல்ல உங்க விருப்பத்தை சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணுங்க அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு. அதுவும் முடியலன்னா பொண்ணை தூக்கிடலாம். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பயமா இருக்குப்பா. அருண், மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க வாங்கப்பா, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி, நான் இன்னும் ஒரு வாரத்துல அங்க வரேன். நான் வந்து மொத்தத்தை பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட பாசமா பேசுங்க, அன்பா நடந்துக்குங்க. அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்கப்பா.